கதை பத்லுவும் சாதுவும். ஒரு காலத்தில் பத்லு என்றொரு சூத்தைக்கும் தொழிலாளி வாழ்ந்து வந்தான். அவன் தன் வேலையில் திறமைசாலிதான். ஆனால் அதை செய்வதில் கவனம் செலுத்தாமல் தனது நேரத்தை வீண் பேச்சுக்களிலும் கிசுகிசுக்களிலும் செலவிட்டான். அவன் தன் வேலையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதால் அவனுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஒரு நாள் பத்லு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவனது குழந்தைகள் பட்டினியாக கிடப்பதை கண்டான். வீட்டில் உணவு இல்லை, பணமும் இல்லை. அவர்களின் துயரத்தைக் கண்டு அவன் குற்ற உணர்ச்சியால் நிரம்பினான். மேலும் உதவி தேட முடிவு செய்தான். அவன் மலைகளில் வசித்த ஒரு ஞானி சாதுவிடம் சென்று தன் குடும்பத்தின் நிலையை கூறினான். அவனது நிலைமையை கண்ட சாது மனம் உருகினார். அவனுக்கு ஒரு சிறிய மாயாஜால பையை கொடுத்தார். இந்த பையை நீ தலைகீழாக திருப்பும் போதெல்லாம் 5 தங்க நாணயங்கள் வெளியே வரும் என்றார். மகிழ்ச்சி அடைந்த பத்லு பையை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு செல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கினான். அவன் ஒரு பெரிய விருந்தை ஆர்டர் செய்தான். ஹோட்டல் உரிமையாளர் பணம் கேட்கும் போது பத்லு நம்பிக்கையுடன் பையை தலைகீழாக திருப்பினான். 5 தங்க நாணயங்கள் வெளியே விழுந்தன. ஹோட்டல் உரிமையாளர் ஆவலுடனும் பேராசையுடனும் பையை பற்றி கேட்டான். பத்லு அதிகம் பேசுபவன் என்பதால் அதன் மாயாஜாலத்தை பற்றி பெருமையுடன் விளக்கினான். அவன் கைகளை கழுவச் சென்ற போது ஹோட்டல் உரிமையாளர் மாயாஜால பையை அதே போன்ற போலி பையுடன் மாற்றிக்கொண்டான். பத்லு வீட்டிற்கு திரும்பி வந்தான். தன் மனைவியிடம் பையை உற்சாகமாக காண்பித்து அதன் மாயாஜாலத்தை பற்றி விளக்கினான். ஆனால் அவன் அதை தலைகீழாக திருப்பும் போது ஒன்றும் வெளியே வரவில்லை. ஏமாற்றம் அடைந்து வெட்கப்பட்டு அவன் தன் மனைவியால் திட்டப்பட்டான். மேலும் அவனது குழந்தைகள் பட்டினியாகவே தொடர்ந்தன. துணையின்றி உணர்ந்த பத்லு மீண்டும் சாதுவிடம் சென்றான். அவனுக்கு இன்னொரு மாயாஜால பொருளை கொடுத்தார். அக்ஷய பாத்திரம் போன்ற ஒரு பானை. சாது கூறினார், நீங்கள் எந்த உணவை பற்றி நினைத்தாலும் இந்த பானை அதை வழங்கும். ஆனால் மீண்டும் பத்லு ஹோட்டலுக்கு சென்றான். அவன் ஒரு வாழை இலையை கேட்டு அதில் அனைத்து வகையான சுவையான உணவுகளும் நிரம்பி இருப்பதாக கற்பனை செய்தான். பானை வேலை செய்தது. ஆனால் பேராசை கொண்ட ஹோட்டல் உரிமையாளர் பத்லு கவனமாக இல்லாத போது மீண்டும் மாயாஜால பானையை ஒரு போலி பானையுடன் மாற்றிக்கொண்டான். வீட்டிற்கு திரும்பி வந்ததும் பானை வேலை செய்யவில்லை. குடும்பம் மீண்டும் ஏமாற்றமடைந்தது. விரக்தியுடனும் நம்பிக்கை இழந்தும் பத்லு 3வது முறையாக சாதுவிடம் சென்றான். இந்த முறை சாது பிரச்சனைக்கு காரணத்தை புரிந்து கொண்டார். பத்லுவின் வாய். எனவே அவர் பத்லுவுக்கு ஒரு எளிய கயிறையும் குச்சியையும் கொடுத்து அவற்றை உன்னுடன் வைத்துக்கொள் என்றார். பத்லு மீண்டும் ஹோட்டலுக்கு சென்றான். கயிற்றையும் குச்சியையும் அருகில் வைத்தான். ஹோட்டல் உரிமையாளரும் அவரது மனைவியும் இவையும் மாயாஜாலமானவை என்று நினைத்து அவற்றை திருட முயன்றனர். திடீரென்று குச்சி உயிர் பெற்று ஹோட்டல் உரிமையாளரையும் அவரது மனைவியையும் அடிக்கத் தொடங்கியது. கயிறு அவர்களை கட்டி போட்டது. அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தது. தேவையற்ற முறையில் பேசி நேரத்தை வீணடித்ததால் அனைத்தும் தவறாக போனது என்பதை பத்லு இறுதியாக புரிந்து கொண்டான். அவன் சாதுவிடம் திரும்பி சென்றான். மேலும் எதையும் கேட்கவில்லை. ஆனால் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டான். குருஜி, நான் இப்போது புரிந்து கொண்டேன். எனது பயனற்ற பேச்சும் சோம்பேறித்தனமும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். எனது தவறை உணர்த்தியதற்கு நன்றி. அன்றிலிருந்து பத்லு மாறிவிட்டான். அவன் தன் வேலையில் கவனம் செலுத்தினான். பேசுவதை நிறுத்தி நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தினான். மெதுவாக ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்கினான். அவனது குடும்பம் மகிழ்ச்சியாகவும் வளமையாகவும் வாழ்ந்தது. கதையின் நீதி. நேரம் பொன்னானது. அதை பயனற்ற பேச்சில் வீணாக்காதே. உன் வேலையில் கவனம் செலுத்து. வெற்றி உன்னை பின்தொடரும்.